தண்ணி குடம் வந்து உடைஞ்ச மாதிரி ஒரு ஃபீல். அதாவது நீர் வந்து எண்ணெய் அறியாமலேயே போய்க்கிட்டே இருந்துச்சு. அப்ப நான் நினைச்சேன் ஒருவேளை தண்ணி குடம் உடைஞ்சிருக்கும் அப்படிங்கறத நான் உணர்ந்துக்கிட்டேன். பாத்ரூம் போக வர இப்படியே தான் இருந்துட்டே இருந்துச்சு. 5, 5:30 மணி வரையும் ஆயிடுச்சு. ஆனாலுமே என்ன செய்யல, குழந்தை பிறக்கிற மாதிரி எந்த சிம்டம்ஸும் தெரியல. ஆனா வலி இருந்துகிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு 6, 6:15 இருக்கும்போதுதான் ரொம்ப பெயின். அடக்கவே முடியல. என்னால நிக்க முடியல, நடக்க முடியல, உட்கார முடியல. ரொம்ப பெயின் அனுபவிக்கும் போதுதான் தலை வெளியே தெரியுது அப்படின்னு என்னுடைய கணவர் சொன்னாங்க. அப்ப நானும் என்னுடைய கணவர் மட்டும்தான் அந்த இடத்துல இருக்கிறோம். வேற யாரும் கிடையாது. என்னுடைய கணவருடைய உறுதுணையாலதான் நான் கூட வெளிய வரும்போது புலம்புறேன், புலம்பியிருக்கேன். ஆனா எனக்கு தெரியல. அப்ப என் ஹஸ்பண்ட் சொல்றாங்க, நம்ம வந்து இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டது இறைவன் நமக்கு இலகுவாக்கி தருவான், நீ தைரியமா இரு அப்படிங்கிற ஒரு தைரியத்தை மட்டும் தான் என்னுடைய கணவர் எனக்கு கொடுத்துட்டே இருந்தாங்க. அவருடைய சப்போர்ட் தான் எனக்கு இது வரைக்கும், இறைவனுடைய நாட்டத்துல அவங்களுடைய சப்போர்ட் தான் எனக்கு அதிகமா இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு 6 மணி இருக்கும். 6 மணி இருக்கும்போது லைட்டா தலை தெரிஞ்சுச்சுன்னு சொல்றாங்க. தலை தெரியுது பாத்தி அப்படின்னு சொல்றாங்க என்கிட்ட. சரி அப்படின்ட்டு தலை வலி நல்லா வந்துட்டே இருக்கு. தலையும் தெரிஞ்சிருச்சு. ஆனா தலை கொஞ்சம் ஓரளவுக்கு வெளியே வந்திருக்கு. ஒரு 10, 15 நிமிஷத்துக்கு வலி இல்லாம அப்படியே ஸ்டாப் ஆயிருச்சு.